உங்கள் சேனல் ஓல்டு மாம். இன்னைக்கு நம்மள முதல் வீடியோ எதை பற்றினா சினி கிரிட்டிக் பண்ண போகிறோம். KS ரவிக்குமார் இப்படிப்பட்ட டேரக்டர், அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்காரு, வெளியே கொண்டு வர போகிறோம். அவரோட ப்ரைம் டைம் என்ன பீக் வருது, அவரோட என்ன ஃப்ளா இருக்குது, என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்துருக்காரு, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவரோட ஸ்டார்டிங் பீரியடை பார்ப்போம். ஸ்டார்டிங் பீரியட் 1990 டெபியூட் ஆகிறாரு. புரியாத புதிர் மூலமாக புதுசாக வர்றாரு. புரியாத புதிர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு டெபியூட் ஃபிலிமாக இருக்குது. அதுக்கு அடுத்த படம் நல்ல ஒரு பேசும்படியாக இருந்தது 1994 நாட்டாமா படத்து மூலமாக ஒரு அவார்டு வாங்கி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்குறாரு சரத்குமாருக்கு. அடுத்த ஃபிலிம் முத்து, ரஜினி டைரக்டாக சூப்பர் ஸ்டார் கூட ஒரு நல்ல ஃபிலிம் கிடைக்குது. அதுக்கும் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது, அவருக்குன்னு ஒரு நேம் கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஃபிலிம் உலகநாயகன் கூட அவை சண்முகி பண்ணுறாரு. அவை சண்முகியில் அவரோட புது கான்செப்ட் மூலமாக ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து நல்ல ரெக்கக்னேஷனும் நல்ல ஒரு பேரும் கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஃபிலிம் பிஸ்தா பண்ணுறாரு. பிஸ்தாக்கு அப்புறம் நட்புக்காக மறுபடியும் அவர் கூட சேர்ந்து சரத்குமார் சேர்ந்து நட்புக்காக பண்ணுறாரு. நட்புக்காக அடுத்து 1999 வந்து படையப்பா கொடுக்குறாரு. படையப்பா ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டு, ரஜினிக்கும் ஒரு நல்ல பேசும்படியான பொருளாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்து 2000 வந்து அவருக்கு ஒரு புது எரா ஆரம்பிக்குது. அவரோட பீக் அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பும் அவர் பண்ணுறாரு. கரெக்டாக ரஜினி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் கூட சேர்ந்து தென்னாலின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனர், டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜெனர் ஒரு படம் கொடுக்குறாப்புல. அடுத்து சமுத்திரம்னு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வருது, நல்லாயிருக்கும். அடுத்து பஞ்சதந்திரம், செம்ம படம், செம்ம என்டர்டெய்னிங் படம். அதுவும் நம்ம ஆண்டவர் கூட சேர்ந்து பண்ணுறாப்புல, டேரக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து வில்லன் வருது. அதுக்கப்புறம் 2006 சரவணா, அப்புறம் வரலாறு வருது, அதுவும் அஜித் கூட நல்லாயிருக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம் சொல்லவே வேணாம், செம்ம படம், ஸ்க்ரீன் எல்லாம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2009 ஆதவன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தெலுங்கு அந்த சைடில் வராப்புல. அதுக்கப்புறம் 2014 லிங்கா, அது பெரிய ஃப்ளாப்பாக அமையுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெறும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ஜோனில் போயிடுறாங்க. ஸோ லிங்கா வந்து அவரோட டைரக்ஷன் கெரியரை ஒரு முடிக்கிற விதமாக அமையுது. நெக்ஸ்ட் அவர் ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்டிங் தான் பண்ணுறாரு. அதுக்கடுத்து டைரக்ஷன் அவருக்கு வந்து எதிர்பார்க்க முடியல. லிங்காக்கு அப்புறம் தெலுங்கு படம் பண்ணார். பண்ணிட்டு 2019 ஃபஸ்ட்டு அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சது நான் சிரித்தால் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கோமாளி, இப்போது ரீசெண்டாக கடைசியாக டிராகன், அதில் அது வரையும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவரோட ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவரோட பெரிய பெரிய படம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே எத்தனையோ படம் சொல்லலாம். எனக்கு ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபேவரட், எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிடும்டா அப்படின்லாம் சொல்கிற படம்னா பஞ்சதந்திரம். அப்போ அது என்ன டைலாக்ஸ், கிரேசி மூவன், எப்போ செம்மையாக இருக்கும் அந்த படம். அப்போ எனக்கு சீன் பை சீன் ஒரு படம் வந்து ஒரே ஸ்டோரி லைன்னா அந்த கேரக்டர் வந்து டைமண்ட் திருடிப்பாங்க. அந்த டைமண்ட் வந்து இவர்கிட்ட இருக்கும். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு வெளியே அந்த மெயின் கேரக்டர் அந்த ராமுன்ற கேரக்டரை வந்து ஜாலிப்படுத்துறதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. டைமண்ட் இவங்ககிட்ட வந்துடுது. அதை வந்து அவங்க வாங்குறது தான் இதான் ஸ்டோரி லைனு. வெறும் காமெடியை வச்சே படத்தை ஓட்டியிருப்பாங்க. டைரக்ஷன்லேயே செம்ம படம்னா அது சொல்லலாம். அவர் ஃபுல் பொட்டன்ஷியல், கமலோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அந்த பஞ்சதந்திரம் மூவி வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். அவரோட லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எல்லாத்தையும், அவரோட டக்குன்னு சீன் மாற அவரோட கேரக்டர், அந்த ஃபுல் கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாரு. அது டேரக்ஷன், அந்த டேரக்டரால் மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும், வேற யாராலையும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதே மாதிரி தான் அந்த தசாவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச படம். ஒரு 10 கேரக்டருக்கும் 10 டிஃப்ரென்ஷியல். அதே மாதிரி அவர் அதாவது அந்த ஒரு டேரக்டரோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரே ஆள் 10 விதமான கேரக்டரும் பண்ணுறாரு. ஒரு சீனும் வேற விதம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இந்த பாஸ்ட் இது முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து உடனே ப்ரெசென்ட் பல்ராம் கேரக்டர் ஒன்றும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீனும் மாறும். ஃபுல் நீங்கள் படத்தை வேணால் நான் லீனியர் பார்த்துருக்கலாம். அவர் டைரக்ஷன் எடுத்ததே ஃபுல் நான் லீனியர் எடுத்து எடிட்டிங்கில் மொத்தமாக மாற்றிக்கிறார். அவரோட முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எடிட்டிங் தான். எடிட்டிங்கில் ஒரு கதையை மொத்தமாக மாற்ற கூட அவருக்கு திறமை இருக்குது. அவர் வந்து எடிட்டிங்கை வந்து அவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற பாதி பேர் அந்த டைரக்ஷன் வந்து பண்ணுறாங்க, பட் ஆனால் எடிட்டிங் வந்து அவங்க வந்து
ஜஸ்ட் கட் ட்ரிம் அப்புறம் போட்டுடுறாங்க. அவர் எடிட்டிங்ல அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரி வந்து யாருக்குமே வந்து இப்போ இருக்கிற யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லையோ, யாருக்கும் தெரியலையோ அப்படின்னு தோணுது. லைக் சொல்லணும்னா ஆஸ்கர் டிசர்வ் தட் மூவி என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி அது ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஒரு தசாவதாரம்னா ஒரு ஏத்திஸ்ட் வந்து தேசம் பேசின ஒரு கதை தான் சேவ் பண்ணாங்க தான். அது செம்ம. அது நிஜமா எப்படி இப்படிலாம் எடுக்க முடியும்னு ஒன்று காட்டினது கேஎஸ் ரவிக்குமார் தான். அதேமாதிரி அவரோட ட்ரேட்மார்க்காக இருக்கிற படம் படையப்பா. பெஸ்ட்டு கமர்ஷியல் கூட இதுக்கப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி எதுவுமே வராது. ஒரு ட்ரேட்மார்க்காக அவருக்கு நிற்கிறது வந்து அந்த படையப்பா தான். ஸோ குறைய சொல்ல முடியாது அதில். அதே மாதிரி அவரோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேரக்டர்ஸ், அவர் எழுதுகிற கேரக்டர் ஒன்றுமே ஒரு டிஃபைன்டாக இருக்கும். எதுலையுமே வந்து இப்போ ஒரு கேரக்டர் இருந்தாருன்னா அவருக்கு அதுக்கான டைலாக் டெலிவரி, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அவர் வந்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அது எல்லாத்தையுமே காட்டும். படையப்பா உங்களுக்கு தெரிஞ்சது நீலாம்பரி கேரக்டர் எழுதுகிற ரிட்டர்ன்லேருந்து அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வர வரைக்கும், டைரக்ஷன் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் அவரோட பியூர் டெஃபினேஷன், கேரக்டர் டெஃபினேஷனாக காட்டியிருப்பார். கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது ஒரு பேசிக்ஸ் டேரக்டர்னா ரைட்டிங், ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஸ்டோரி எவ்வளோ முக்கியம், கேரக்டர் எவ்வளோ முக்கியம், ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ. நீலாம்பரி கேரக்டர், படையப்பா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வில்லன்னா, ஒரு ஃபீமேல் வில்லனிசம் அப்படின்னா நீலாம்பரி கேரக்டர் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அவர் எழுதுன அந்த டேரக்ஷன், அப்புறம் அவரோட டைரக்ட் பண்ண விதம், அந்த கேரக்டர் வந்து கேரக்டர் எடுத்துட்டு வரணும். மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் இப்போ அதை பண்ணுறது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது நீங்கள் வந்து என்ன ரஜினிக்கு அப்படி கொடுத்துருந்தாலும் அது சரத்குமார் கூட பண்ணியிருந்தா எப்படி வேணா இருக்கும். அது ஃபேமிலி ஆண்டவர்னு வந்துட்டா பூந்து விளையாடுறாப்புல அவை சண்முகம் யாரும் இருக்கணும். அது எப்படி ஒரு லவ்க்காக ஒரு மனுஷன் என்னதான் செய்வான்னு எடுத்து கண்ணு முன்னாடி காட்டிருப்பாப்புல. ஒரு சீன் வரும் அந்த பாத்ரூம்ல வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுறது, எடுத்த விதமே வேற மாதிரி இருக்கும். அது அந்த கமலோட ஆக்டிங் ஃபுல் அந்த எஃபோர்ட் எப்படி அந்த சீக்வன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். பட் ஆனால் எல்லாருக்குமே ஈஸியாக புரியாமல் இருக்காது. அது அந்த விஷயத்தில் வந்து அந்த எடிட்டிங்கும் சரி, கட் பண்ணி ஃப்ரேம் கட் பண்ணி, இப்போ கண்டினியூட்டி எடிட்டிங் எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரேம் கட் பண்ணுறாங்கன்னா அடுத்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது கண்டினியூட்டி இருக்கும். அதுதான் எடிட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அந்த இடத்துல செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த சீக்வன்ஸில் அவர் கட் பண்ணிட்டு அவர் வாய்ஸ் மாற்றி பேசுறது, கமலோட அந்த ஆக்டிங் ஸ்கில் மொத்தத்தையும் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சூப்பராக. அந்த பேஸ் அந்த ஒன் லைனே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒன் லைன், ஆனால் ஸ்டோரி அவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தெனாலி வந்து ஐயோ இப்போ இப்படிப்பட்ட ஃபிலிம். அது என்ன ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்லா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பயம், எல்லாமே பயமாக இருக்குது. ரெண்டு தெரபிஸ்ட்டு, அந்த 2 தெரபிஸ்ட்டில் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டுறாரு. அவங்க பொண்ணை பிடிச்சிருது, அவள் தான் பயம் போகணும். இதுதான் அது. ஒரு அதில் டைலாக் அந்த வெளியே காட்டுற விதம், அதை டைரக்ட் பண்ண விதம் இருக்குது. எவ்வளோ அந்த கமல் அந்த வாய்ஸ், ஐயோ அந்த இலங்கை தமிழ் அந்த வாய்ஸ் எடுத்து பேசியிருப்பாங்க. வா அது மாதிரி குண்டே வர முடியாது. என்னதான் ரஜினிகாந்துக்கு அத்தனை படம் பண்ணியிருந்தாலும், சரத்குமார் பண்ணியிருந்தாலும், ஒரு மாதிரி அது நின்று பேசினா அது ஆண்டவர் ஃபிலிம்ஸ் தான். கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட ரொம்ப அது வந்து கமலுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ். ஒரு கமலோட ஆக்டிங் வெளியே கொண்டு வரதுக்கு இப்போ ஒரு டேரக்டர் தேவை. அப்படி ஒரு ஃபுல் பொட்டான்ஷியல் இருக்கிற டேரக்டராக இவர் வந்து அப்போ இருந்திருக்கு. அவ்வளோதான். அடுத்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரஜினிகாந்த், லிங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய லிங்கா ஆக்சுவலி a good film. பட் ஒரு நல்ல அந்த கேஎஸ் ரவிக்குமாருக்கும் ஃப்ளாஸ் இருக்குன்னு காட்டின ஃபிலிம் வந்து லிங்காவா ஆயிடுச்சு. ஆதவன் எப்படி அது வந்து காமெடிக்கு அது நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட பொட்டான்ஷியலையும் காட்டின படம் வந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஐ திங்க் லிங்கா வந்து ஒரு ஃப்ளா, அதாவது கேஎஸ் ரவிக்குமார் இப்படி ஒரு டேரக்டருக்கு அவருக்கும் ஃப்ளா இருக்குடா, நல்லா இருக்கும் ஆனால் ஃப்ளா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாத படம். லிங்கா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த இப்போ கரண்ட் அந்த பாஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். அவங்க தாத்தாவோட விஷயம், அதை எடுத்துட்டு போன விஷயம், அது எல்லாமே நல்லா இருக்கும். இதுல வந்து லிங்காவுக்கு ஒரு சின்ன இப்போ குட் ரிவ்யூ வருது அப்படின்னாலும் அந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சந்தானமோட காமெடி, அந்த கவுண்டர் சின்ன கவுண்டர். அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் பெரிய பேக் போனா ஆக்சுவலா. ஆமா, அதில் வந்து அந்த பாட்டு அது ஒரு பேசுவாங்க உண்மை, சாங் பிளேஸ்மெண்ட் சரியான பிளேஸ், அந்த சரியான சீன் அது வச்ச விதமே நல்லா இருக்கும். ஸோ கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படம்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வெளியே தெரியாத டேரக்டர் இவர்.
அஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்டாக இவரை தெரிஞ்சிருக்கும். ஏஎஸ் ரவிக்குமார் இவர் வந்து படத்தில் நடிப்பார்ப்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இவரெலாம் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு இருக்கிற படம் தான் இது எல்லாமே. அவர் கோர், அவரோட கமர்ஷியல் அந்த மனுஷன் ஃபுல் பொட்டான்ஷியல் இருக்கிற டேரக்டர். அதை சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஜெட்டி போட்டு வந்தா நீங்கள் காலேஜ் டேரக்டர் பெரிய தலைவர் கம்பேக்லாம் கொடுத்தா அவ்வளோ படம் எடுக்கிறதெல்லாம் சும்மா ஃபேன்ஸ்க்காக எடுக்கிற படம் ஒன்றுமே இல்லை, வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்த படம் தான் அது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான படம் மிஸ் பண்ணுறக்கூடாது. நீங்கள் தமிழ் சினிமா கோலிவுட்ல எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம், மல்டி ஸ்டாரர் அனிமேட்டட் ஃபிலிம் கோச்சடையான். அதை மட்டும் மறக்க முடியாது. அது நீங்க சொல்ல போனா அவரு எப்படி சொல்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு புதுசா அவரால் என்னென்ன எடுத்துட்டு வர முடியுமோ எல்லாத்தையும், கதையில இருந்து ஒரு ஆக்சுவல் ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதை ஆனா அக்னாலேஜ் பண்ணல யாருமே, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த மாதிரி படம் இப்ப யாரும் எடுக்கவும் இல்லை. எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவர் அப்பவே காமிச்சிருக்காரு. அதுக்கும் ஒரு பேக் போனா ரஹ்மான் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஃபிலிமு ஒரு வகையில் கிளிக் ஆயிருக்க வேண்டியது வெளியே தெரியாமல் ஆயிடுச்சு. அதுதான் திஸ் இஸ் வெரி சந்திப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மேலும் மேலும் நாங்களும் தொடருவோம், கண்டிப்பாக கொண்டு வருவோம் எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையாக வெளியே கொண்டு வருவோம். ஆக்சுவலாக வீக்லி ட்வைஸ் தான் வீடியோ வரும். ஒரு வீடியோ வந்து ஒன்று இன்னைக்கு பேசின மாதிரி சினி கிரிட்டிக் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு டிபேட் இருக்கும், எனக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இவனுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். நான் அப்படிலாம் வேற யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ சாட்டர்டே ஆர் சண்டே மேபி அந்த டைமில் வந்து வீக்லி ரீகேப், அதாவது இந்த வீக் ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய ஹிட்டான நியூஸ், வெளியே வர வேண்டிய நியூஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நாங்கள் சொசைட்டி ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வீக்லி ரிவ்யூல அதை அப்படியே சேர்த்து எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு எல்லா விஷயமும் கொண்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதனா, எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை பார்த்துட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கேஎஸ் ரவிக்குமார்ன்ற ஒரு டைரக்டரை கண்டிப்பாக பேசப்படக்கூடிய டைரக்டர். அந்த மாதிரி இப்போ ஒரு படம் வந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ அவ்வளோதான், டாடா பை பை, see you, நன்றி.